ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி. நம்ம தொல்காப்பியம் இலக்கண பகுதியில் உண்டான இலக்கண நூல்கள் உண்டான தொல்காப்பியத்துல நம்ம இப்ப என்ன கடைசி வகுப்புல பார்த்தோம்னா பார்த்தோம். சரிங்களா? எழுத்ததிகாரத்தினோட இயலான பிறப்பியல் குறித்த கருத்துக்களை முழுமையா பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் பிறக்க முறை, மெய்யெழுத்துக்கள் பிறக்க முறைன்னு பார்த்தோம். அடுத்தது புணரியல் பார்க்க போறோம். புணரியல் அப்படின்னா புணர்ச்சி, அதுதான் கஷ்டம் தமிழ்ல அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மாதிரி ஈஸி எதுவுமே இல்லை. எழுத்து தனித்தோ தொடர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமையது சொல் தெரியும். தனி எழுத்து இருந்தாலும் பொருள் எழுத்து. அச்சொல்லாகிய மொழி 3 வகைப்படும் பார்த்தோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு. அம்மொழிகள் நிலைமொழி வருமொழியாய் நின்று புணர்கின்ற நிலையை எடுத்துரைப்பதால் தான் இது புணரியல். நிலைமொழி வருமொழி 2 இருக்கும். காலை கூட்டல் கதிர். காலைங்கிறது நிலமொழி, கதிர்ங்கிறது வருமொழி. அது 2ம் புணரும் போது இக்கு, காலை கதிர் இக்கு புணருது இல்லையா? அந்த மாதிரி புணர்கின்றதையும் புணராமையே இயல்பா காலை மாலை முரசுன்னா மாலை முரசு எதுவுமே புணராது. அந்த மாதிரி இருக்கிறது புணர்றது. எழுத்துகள் திரிதல், கெடுதல், தோன்றல், இது எல்லாமே பார்க்கறது தான் புணரியல். உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குச்சியலுகுற புணரியல் அப்படின்னு புணர்ச்சியின் சிறப்பிலக்கணம் கூறுவனவும் இருக்கு. இதுவும் இந்த இயல்களும் இதுக்கு அடுத்தடுத்து வரதும் உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குச்சியலுகுற புணரியல், இதுவும் எல்லாமே புணர்ச்சியை பத்தி தான் சொல்வனவா இருக்கு. இதுல எத்தனை நூற்பாக்கள் இருக்குன்னா 40. இந்த இயல்ல என்னென்ன சொன்னா, மொழிமரபின் ஒளிபாக வருவன, புணர்மொழியின் இயல்புகள், புணர்ச்சியின் வகைகள், சாரியைகளும் அவற்றின் வகைகளும், சாரியை திரிவுகள், ஒலிப்பு முறையால் சொற்களை வேறுபடுத்தல் அப்படின்னா 6ஆ பகுக்கலாம் இந்த இயலை, புணரியலை. சொற்களில் முதலும் இறுதியுமாய் அமையும் எழுத்துகள். முதலும் இறுதியுமாய் என்னென்ன எழுத்துகள்? 3 தலை இட்ட 30 எழுத்தின் 2 தலை இட்ட முதலாகு 20 64 ஈற்றோடு நெறி நின்று இயலும் எல்லா மொழிக்கும் இறுதியும் முதலும் மெய்யே உயிர் என்று ஆயிர் பல. முதல் சார்பு அப்படின்னு பகுக்கப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை? 33. சார்பு 3, உயிர் முதல் எழுத்துக்கள் 30, அப்ப 33. அவற்றுள் மொழிக்கு முதலாக வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 22. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஈராக வரும் எழுத்துக்கள் 24. மொழிக்கு ஈராக வரும் எழுத்துக்கள். இவ்வெழுத்துக்களால் அமைந்த மொழிகள் உலக வழக்கிற்கும் செய்யுள் வழக்கிற்கும் பொருந்தி வரும். அம்மொழிகள் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். நம்ம மொழிகள் 3 வகைப்படும் இன்னொரு முறையாகவும் பார்த்தோம். சரிங்களா? ஒரு எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி, இதுதான் 3. ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு சொன்னோம் இல்லையா? அது இவற்றுள் எந்த ஒரு மொழியாயினும் அது உயிரியோ மெய்யோ தான் முதலும் இறுதியுமா கொண்டு முடியும். ஆமா, எந்த ஒரு சொல்னாலும் உயிரையும் மெய்யும் அடிப்படையா கொண்டு பிறக்கிறது தானம்மா. மரம்னா இம்மு பாருங்க, இது 4 முக்கியம். மெய் முதல் மெய்யீறு 4. மெய் முதல் மெய்யீறு, மெய் தான் முதல், இம் கூட்டலா மா. சரிங்களா? இது எப்படிங்க மேடம் மெய்யே? இது உயிர் மெய் எழுத்து தானே சொல்லணும். உயிர் மெய் எழுத்து எப்படி வந்தது? மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து தானே. இம் கூட்டலா மா, அப்ப மெய் முதல். இங்க மெய் தான் இருக்கு, மெய்யீறு தான். இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உயிர் முதல் உயிரீறு, இது உயிரெழுத்து. லைய பிரிச்சோம்னா இல் கூட்டல் ஐ தான் லை, அப்ப இது உயிரெழுத்து. அப்ப உயிர் முதல் உயிரீறு. ஆள் உயிர் முதல் மெய்யீறு, இது உயிரெழுத்து. இது மெய்யீறு. மெய்யீறுன்னா லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லதான், அதை பிரிக்க முடியாது. மெய்யெழுத்தை பிரிக்க முடியாது, லான்னு நினைச்சிட்டு. மெய்யீறு, அப்ப உயிர் முதல் மெய்யீறு. கலை மெய் முதல் உயிரீறு. காவை பிரிச்சோம்னா இக்கு கூட்டா லா, அப்ப மெய். லை லைய பிரிச்சோம்னா எல் கூட்டா லை, அப்ப உயிரீறு. மெய் முதல் உயிரீறு அப்படின்னு சொல்லிட்டு அதேதான் கொடுத்துருக்காங்க. நான் இங்க கூட்டல் போட்டிருக்கேன், இங்க கூட்டல் போடல, அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் 4. மெய் முதல் மெய்யீறு, உயிர் முதல் உயிரீறு, உயிர் முதல் மெய்யீறு, மெய் முதல் உயிரீறு அப்படின்னு சொல்லி 4 வகையா இருக்கும். மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள் மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள், 9 மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்து 12. குற்றிய லுகரம், ஆயுத எழுத்து இல்ல, குற்றிய லுகரம் 1 நந்தை. இது மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியாகும் எழுத்துக்கள் 24.
உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1. மெய்யீறுகளின் தன்மை. அவற்றுள் மெய்யீறு எல்லாம் புள்ளியோடு நிலையல். மொழிக்கு ஈரான வரும் ஈரும் மெய்யும் என்ற நூற்பாவில் மெய்யீறுகள் எல்லாம் புள்ளியை பெற்றுதான் இருக்கும். புள்ளியை பெற்றுதான் இருக்கும். ஊரின் பொருள் நாய், யார், வாள். புள்ளியை ஈராக உடைய நிலைமொழியின் முன் உயிர் வந்தால் அம்மை உயிர் ஏற இடம் கொடுக்கும். ஆள் குட்டல் இலை, ஆளிலை. நிலைமொழி எதுமா நிலைமொழி, எது வருமொழி, இது நிலைமொழி, நிலைச்சுன்னு இருக்கும். இது அடுத்து வர்றதுனால வருமொழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் மாற்றங்கள் நடைபெறும். நிலைமொழியிலையும் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வச்சோம்னா அடுத்தது வர்றதுனால இது வருமொழி, நிலைமொழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புள்ளியை ஈராக உடைய, புள்ளியை ஈராக உடைய, புள்ளியை ஈராக உடைய இது முன் உயிர் வந்தால் அம்மை உயிர் ஏற உரிமையாக இடம் கொடுக்கும். இல் குட்டல் இல்லி, அவ்வளவுதான். இல் குட்டல் என்ன வாய்ப்பாடு? இல்லி. இப்படி வந்தா செம்ம ஈஸி நமக்கு. மேட்ச் வாய்ப்பாடை போட்டு பொருத்தி ஆளிலைன்னு போட்டுடலாம். ஆனா வரும் பாருங்க, 4-5 புணர்ச்சி விதிகள்லாம் கூட வரும். இந்நூற்பாவிலிருந்து மெய்யெழுத்துகள் மொழி முதலில் வருவதில்லை. மெய்யெழுத்துகள் உயிர்மெய்யாகவே நிற்கும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. உயிர்மெய்யாதான் ஏன்னா கல்வி உயிர்மெய் எழுத்தா மாற்றம் பெற்றிருக்கு. அப்படிங்க கற்றான், பாடினான், உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இருக்கு மொழி முதல்ல. கா, பா. மெய்யெழுத்துக்கள் முன்னாடி வராது, அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம சொல்றது. குற்றியலுகர ஈறு புள்ளி பெறுதல். குற்றியலுகரமும் அற்று என மொழிப. மொழி இறுதியில் வரும் குற்றிய லுகரம் மெய்யெழுத்தின் தன்மையை ஒத்திருக்கும் என்று சொல்லுவர் புலவர். மெய்யெழுத்தின் தன்மையை அற்று என மொழிப. மெய்யெழுத்தின் தன்மையை ஒத்திருக்கும். மொழி இறுதியில் வர குற்றியலுகரம். நாகு குட்டல் அரிது. நாக்கு கூவ பிரிச்சோம்னா இக் ஊ, அரிது, நாகு அரிது. சரிங்களா? இக்கு குட்டல் ஊன்னு பிரியும். அந்த ஊங்கிறது போயிட்டு இக்கு குட்டலா கான்னு வரும். அந்த உகரம் மறைஞ்சிடும். இதை பிரிச்சோம்னா, கூவை பிரிச்சோம்னா இக்கு குட்டல் ஊ, ஊ அழி மறைஞ்சிடும். அப்ப இக்கு குட்டலா கா, நாகரிதுன்னு வரும். சரிங்களா? இந்த மெய்யெழுத்தின் தன்மை பெற்றிருக்கும்னா என்னது? இறுதியில் வரை இதாம குற்றியல் உகரம். இது மெய்யெழுத்தின் தன்மையை ஒத்திருக்கும்னா என்னது? இக்கு குட்டல் ஊ தான் மறைஞ்சிடும். அப்ப இது மெய்யெழுத்தின் தன்மை இக்கு தானே இருக்கு. அததான் சொல்றாங்க. குற்றியலுகரத்தை ஈராக உடைய சொல்லின் முன் உயிர் வந்தால், உயிர் முன்னாடி வந்துச்சுன்னாதான் இந்த மாற்றம். அக்குற்றியலுகரம் கேட்டு மெய்யெழுத்து போல அவ்வுயிர் ஏற இடம் கொடுக்கும். முற்காலத்தில் குற்றியலுகரம் புள்ளி வைத்து குற்றியலுகரம் புள்ளி வச்சு எழுதப்பட்டது அக்காலத்தெல்லாம் என்பதை நூற்பாவளி அறிய முடியுது. பாருங்கதான் இப்படிதான். நாகு இக்கு புள்ளி வச்சிருக்கோம். கொக்கு அந்த கூக்கு மேல புள்ளி வச்சிருக்கோம். குற்றியலுகரம் மேல புள்ளி வச்சிருந்தா அது குற்றியலுகரம்னு இராத. சரிங்களா? அடுத்தது உயிர்மை ஈரும் உயிரீற்று இயற்றே. உயிர்மை ஈரும் உயிரீற்று இயற்றே. மொழிகளின் இறுதியில் உயிர்மெய் வரும். அதனை உயிரீற்றின் இயல்பினதான் நம்ம கொள்ளணும். மொழிகளோட இறுதியில உயிர்மெய் வரும். பாருங்க, வில இது உயிர்மெய் தான். பலா, குறி இதெல்லாமே உயிரீர்கள். உயிர்மெய் ஈரும் என்னும் தொடரை எச்ச உண்மையாக கொண்டு இறுதியில் மட்டுமின்றி இடையில் நிற்கும் உயிர்மையையும் நாம் என்ன செய்யணும்? உயிரீரா கொள்ளணும் அப்படின்னு சொல்றவரு நச்சினார் கிணியர். வரகு இற்குட்டலா இது உயிர் தொடர் குற்றியலுகரம். வரகுன்னு வந்தா அந்த இடையில் கடைசி எழுத்துக்கு ஈற்றயல் எழுத்த பார்க்கணும். அது என்ன எழுத்தா இருக்கோ அதை நம்ம வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இற்குட்டலா வரகு உயிர் தொடர் குற்றியலுகரம். எழுத்து வகையால் அமையும் புணர்ச்சி 4. உயிரீறு சொல் முன் உயிர்வரு வழியும், உயிரீறு சொல் முன் மெய்வரு வழியும், மெய்யிறு சொல் முன் உயிர்வரு வழியும், மெய்யிறு சொல் முன் மெய்வரு வழியும் என்று இவ்வன அறிய கிளக்கும் காலை நிறுத்தச் சொல்லே குறித்துவரு கிளவி என்று ஆயீர் இயல புனர்நிலை சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை. உயிரீறு சொல் முன் உயிர்வரு, உயிரீறு சொல் முன் மெய்வரு, மெய்யீறு சொல் முன் உயிர்வரு, மெய்யீறு சொல் முன் மெய்வரு. அவ்வளவுதான். அதே தான் அங்க கொடுத்திருக்காங்க. உயிரை ஈராக கொண்ட சொல் முன் உயிரை முதலாக கொண்ட சொல் வருதல். உயிரை ஈராக கொண்ட சொல் முன் உயிரை முதலாக கொண்ட
சொல் வருதல். உயிரை இறுதியாக கொண்ட சொல்லின் முன்னால் மெய் முதலாக கொண்ட சொல் வருதல். மெய்யை இறுதியாக சொல்லின் முன்னால் உயிரை முதலாக கொண்ட சொல் வருதல். மெய்யை இறுதியாக கொண்ட சொல்லின் முன் மெய்யை முதலாக கொண்ட சொல் வருதல் அப்படின்னு புணர்ச்சி 4 ஆகும். அவ்வாறு வந்து புணரும் மொழிகளை முன்னர் நிறுத்தப்பட்ட சொல் நிலைமொழி என்றும் அதனை முடித்தலை குறித்து வரும் சொல் வருமொழி அப்படின்னு சொல்லி 2 வகையினா வரைத்துக் கொள்ளலாம். நிலைமொழி, வருமொழி. ஆரம்பம் நிலைமொழி, முன்னர் முடித்தல் வருமொழி. பாருங்க, எடுத்துக்காட்டு. உயிரீற்று சொல் முன் உயிர் வருதல். ஆ கூட்டல் உண்டு, இது உயிரீற்று சொல், அதுக்கு முன்னாடி உயிர் வருது. உயிரீற்று சொல் முன் மெய் வருதல். ஆ கூட்டல் வலிது, வாவை பிரிச்சோம்னா இவ் கூட்டல் வா, அப்ப மெய் வருதல். மெய்யீற்று சொல் முன் உயிர் வருதல், இது மெய். ஆள்னா இது மெய். மெய்யீற்று சொல் முன் உயிர் வருதல். மெய்யீற்று சொல் முன் மெய் வருதல், இது மெய். வீழ்ந்ததை பிரிச்சாலும் இவ் கூட்டல் மெய்யீற்று சொல் முன் மெய் வருதல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படுத்தலாம். நிலைமொழி, வருமொழி அப்படின்னு 2 சொல்லுங்க. மொழி வகையால், எழுத்து வகையால் 4, மொழி வகையால் 2, சொல் வகையால் அமையும் புணர்ச்சி 4. அவற்றுள் நிறுத்த சொல்லின் ஈராகு எழுத்தொடு குறித்து வரு கிளவி முதல் எழுத்து இயைப பெயரோடு பெயரை புணர்க்கும் காலும், பெயரோடு தொழிலை புணர்க்கும் காலும், தொழிலோடு பெயரை புணர்க்கும் காலும், தொழிலோடு தொழிலை புணர்க்கும் காலும், 3 திரிபுடன் 1 இயல்பு என ஆங்கு அந்நான்கே மொழி புணர் இயல்பே. சரிங்களா? பாருங்க, விளக்கம் பார்க்கலாம். மேற்கூறப்பட்ட நிறுத்த சொல்லின் ஈற்றில் வரும் எழுத்துடன் குறித்து வரு கிளவியின் முதல் எழுத்து புணர்வதே புணர்ச்சி. நிறுத்த சொல்னா ஒண்ணும் இல்ல, நிலைமொழி, வருமொழி 2 புணர்வதுதான் புணர்ச்சி. அப்புணர்ச்சியில் இடம்பெறும் 2 மொழிகளும் பெயரோடு பெயர், பெயரோடு வினை, வினையோடு பெயர், வினையோடு வினை அப்படின்னு புணரும். 4 வகையா. மொழிகளுக்கு இடையில் 3 வகை மாற்றங்களும் நிகழும். அவற்றுடன் இயல்பாகவும் புணர்ச்சி அமையும். இந்த மாதிரி 4 வகைகளில் கூடுவதுதான் புணர்மொழியோட இயல்பு. பாருங்க, பெயரோடு பெயர், பெயர் கூட்டல் பெயர், தாய் கூட்டல் தந்தை, தாய் தந்தை, பெயர் கூட்டல் வினை, தந்தை வந்தார், வந்தாருங்கிறது வினைச்சொல், தந்தை வந்தார். வினை கூட்டல் பெயர், வந்தார் தாய், வந்தார் தாய். வினை கூட்டல் வினை, வந்தார் சென்றார், வந்தார் சென்றார். இதுதான் நம்ம பார்த்தது. புணர்மொழியில் அடையும் மாற்றங்களை தொல்காப்பியர் நூற்பால விளக்குறார். ஆனால் இயல்பை பற்றி சொல்லல. இயல்பு புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வருமொழியும் கூடும்போது எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா அது இயல்பு புணர்ச்சி. இயல்பு, இயல்பா 2ஐயும் சேர்த்துக்கிறோம். புணர்ச்சி பாருங்க, பொன் குட்டல் மலர், பொன்மலர், மண் குட்டல் மலை, மண்மலை, எதுவுமே இல்லை, அப்படியே சேர்த்தெழுதியாச்சு. இதுதான் இயல்பு. புணர்மொழி திரிவுகள் அவை தாம் மெய்பிரிது ஆதல் மிகுதல் குன்றல் என்று இவ்வன மொழிப திரியும் 6. ஆதல், மிகுதல், குன்றல். சரிங்களா? சொற்கள் புணரும் போது 3 வகை மாற்றங்களை அடையும். 3 வகை மாற்றங்கள். சரிங்களா? ஒரு மெய் வேறொரு மெய் எழுத்தாக திரியும். 2 சொற்களுக்கு இடையில் ஒரு மெய் எழுத்து தோன்றும். நிலைமொழியின் இறுதி மெய் எழுத்து கெடும் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாதான். 3 வகையா இது புணரும். 3 வகை மாற்றங்களை அடையும். பாருங்க, மெய் பிரிதாதல். ஃபர்ஸ்ட் மெய் இன்னொரு மெய் எழுத்தா திரியுது. எப்படின்னு பார்க்கலாம். மண் குட்டல் குடம், இன்னும் என்னவா மாறுது? இட்டா மாறுது. ஒரு மெய் இன்னொரு மெய்யா மாறுது. ஃபர்ஸ்ட் அதான, ஒரு மெய் வேறொரு மெய் எழுத்தா, மட்குடம். இது நிலைமொழியோட இரு திரிஞ்சது. வெண்மை குட்டல் தாமரை, வெண்தாமரை. வருமொழி முதல் திரிந்தது. இந்த வருமொழியில முதல் எழுத்து என்னாச்சு? டான்னு திரிஞ்சிருச்சு. மை வீதி கெட்டுருச்சு. வருமொழி முதல் திரிந்தது. திரிந்ததுன்னா என்னன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது. சரிங்களா? திரிந்ததுன்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுறது, அதுதான் திரிந்தது. இப்ப டாவா மாறி இருக்கு. மை கெட்டு போயிடுச்சு. அதுல பொன் கூட்டல் தூண், பொற்றூன். இருமொழியையும் திரிவு வந்திருக்கு. இதுவும் மாறி இருக்கு, இதுவும். அதுதான் இருமொழி திரிவு. இதோ இன்னும் இற்றா மாறி இருக்கு, தூவும் ரூவா மாறி இருக்கு, பொற்றூன். அப்ப இருமொழி திரிவு. வருமொழி, நிலைமொழி 2 மொழியிலுமே திரிவு, மாற்றம், திரிந்து இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் மெய் பிரிதாதல். வேறு மெய் பிரிதாதெல்லாம் 3. மிகுதல். வாழை கூட்டல் பழம், வாழை பழம், மிகுந்துருச்சு. ஒரு சொல், ஒரு எழுத்து தோன்றி இருக்கு, அதுதான் மிகுதல். குன்றல். மரம் கூட்டல் வேர், மரவேர். என்னாச்சு? ஒரு எழுத்து மறைஞ்சிருச்சு, வேறு எழுத்து வரல, இன்னொரு எழுத்து தோன்றல. குண்டல், குன்றிருச்சு. எழுத்துகள் ஒண்ணு குறைஞ்சிருச்சு, அதுதான் குன்றல். 3 திரிபு என்று கூறாமல் தொல்காப்பியர் இடன் என்று கூறினார். அதனால் ஒரு புணர்ச்சியில் 3 ஒருங்கே வருதலும் கொள்ளப்படும். ஒரே இதுல கூட வரும் 3மே.
பாருங்க, பனை கூட்டல் காய்னா பனங்காய், ஒரு எழுத்து தோன்றுது. பனை, நை வந்து நான் மாறுது. பாருங்க, அதா பனை ஐகாரம் கெட்டு போச்சு. சரிங்களா? அம் தோன்றிடுச்சு. அம், பனங்காய், அம் தோன்றிடுச்சு. சாரியின் மகரம் வருமொழிக்கு ஏற்ப திரிந்தது. அம் இந்த இடத்துல ஐகாரம் கெட்டு பனை ஐ கெட்டுச்சுன்னா என்ன வரும்? இன் கூட்டல் ஐ தானே நை, அப்ப பன்னு வந்திருக்கும். பன் கூட்டல் காயின்னு. ஐ கெட்டுருச்சு இல்ல, இன் கூட்டல் ஐ தானே நை, அப்ப பன் கூட்டல் ஐ. இதெல்லாம் அம் தோன்றிடுச்சு. அப்ப பன் கூட்டல் அம் கூட்டல் காய் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வருமொழி, நிலைமொழி வருமொழிக்கு ஏற்ப திரிந்தது. மகரம், மகரம் வந்து இந்த வருமொழி காயின்னு இருக்குது இல்ல, அதுக்கு ஏற்ப இது திரிஞ்சிருச்சு. பனங்காய், அங்கு பனங்காயின்னு மாற்றம் அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி 3 திரிப்புகளும் நடக்குது. அடைபெற்ற சொற்களும் புணர்மொழி ஆதல். அடைபெற்ற சொற்களும் புணர்மொழி ஆதல். நிறுத்த சொல்லும் குறித்து வரு கிளவியும் அடையோடு தோன்றினும் புணர்நிலைக்கு உரிய. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. நிலைமொழியும் வருமொழியும் அடைமொழியோடு கூடியும் நிற்கும். அவ்வாறு வந்தாலும் அவை புணர்நிலைக்கு உரியனவாகும். நிலைமொழியும் வருமொழியும் அடைமொழி சொல்லோடு கூடியும் நிற்கும். அதுவும் புணர்நிலை தான். பாருங்க, பூ மரம் அடைமொழி தானே. பூ இருக்கிறம்மா, பூ மரம் குட்டல் கிளை, பூ மர கிளை. நிலைமொழி அடைபெற்றது. நிலைமொழி இக்கு இம்மு போயிட்டு இங்க அடை இக்கு வந்துருச்சு. பூ மர கிளை. சரிங்களா? நிலைமொழியில தான் இம்மு போயிட்டு இக்கு. சோலை குட்டல் பைங்கிலி, சோலை பைங்கிலி. இப் வருமொழி அடைபெற்றது. ஏன்னா இது சோலை அப்படியே இருக்கு. பைங்கிலி பக்கத்துல தான் இப்ப சோலை பைங்கிலி. செந்தமிழ் குட்டல் தேன்மொழி, செந்தமிழ் தேன்மொழி. ரெண்டையும் சேர்த்து இத்து போட்டு நம்ம சேர்த்துட்டோம். இல்லு பக்கத்துல இன்னொரு ஒற்று வரலாம். இல்லு இற இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் இரு ஒற்றை பெற்றிருக்கோம். இரு தெரியும் தானே, நம்ம படிச்சோம். இரு இல்லு இ. செந்தமிழ் தேன்மொழி இருமொழியும் அடைபெற்றது. சரிங்களா? மருவு சொற்களும் புணர்மொழி ஆதல். மருவின் தொகுதி மயங்கிய மொழியும் உரியவை உளவே புணர்நிலை சுட்டே. இயல்பாக வழங்கும் சொற்களை அன்றி மருவி வழங்கும் சொற்களுக்கும் மருவி வழங்கும் சொற்களும் மருவின்னா தெரியும், மருவு நம்ம படிச்சோம்ல. நுனினா அப்படின்னா நானுனி, புறநகர்னா நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வாய்க்கால் கால்வாய். நுனினா நானுனி, புறநகர் தான் நகர்ப்புறம். மீக்கண் கண் மீ, முன்றில் இல் முன். இந்த மாதிரி மாற்றி சொல்றதுதான் மருவி, மருவு சொற்கள்னு சொல்லுவோம். உரிய இதுவும் இருக்கு புணர்நிலையில. மருவி வழங்கும் சொற்களும் புணர்ச்சிக்கு உரியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கணத்தோடு பொருந்திய மருவு, இலக்கணத்தோடு பொருந்தாத மருவு அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுமா. மருவே 2 வகைப்படும். அவ்விரு வகையாக மருவிய சொற்கள் செவிக்கு இனிதாக சொல் தொகுதி இடத்து மயங்கும். செவிக்கு இனிமையா இருக்கிறதுக்காக மாறுது, அவ்வளவுதான். நுனினா நானுனி, நமக்கு எல்லாமே தான், இருந்தாலும் செய்யல அந்த மாதிரி சொல்றாங்க. இயல்பை பெற்ற சொற்கள் ஆகியவையும் புணரும் நிலைக்குரியன என்பது நச்சினார்க்கணியனோட விளக்கம். வேற்றுமை அல்வழி புணர்ச்சிகள். வேற்றுமை குறித்த புணர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்மொழி நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வலிய புணரும் காலை. சொற்கள் புணர்கின்ற போது வேற்றுமை பொருண்மையிலும் வரும், வேற்றுமை அல்லாத அல்வழி பொருண்மையிலும் வரும். இவ்வாறு புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சின்னு சொல்லி 2 வகைப்படும். நம்ம இதெல்லாம் விளக்கமா பார்த்தோம் நன்னூல்லையே. அவ்விரு வகை பொருண்மையிலும் சொற்கள் புணரும் போது எழுத்து மிகுதல், சாரியை தூண்டுதல், இந்த மாற்றங்கள்லாம் நிகழும். 2 தன்மையை பெறும். வேற்றுமையில் எழுத்தும் சாரியையும் மிகுதல், வேற்றுமையில எழுத்தும் சாரியையும் மிகுதல். வில குட்டல் கோடு, விலங்கோடு மெல்லெழுத்து வந்துருச்சு. மக குட்டல் கை, மகவின் கை, இன் சாரியை பெற்றிருக்கு. மகவின் கை அப்படின்னு சொல்லிட்டு. அல்வழியில் எழுத்தும் சாரியையும் மிகுதல். வில குட்டல் குறிது, வில குறிது வல்லெழுத்து. களம் குட்டல் குறை, அத்து சாரியை பெற்றிருக்கும். களத்து குறை. முதலாகிய 6 வேற்றுமை உருவுகளும் மறைந்தோ வெளிப்பட்டோ புணர்வதுதான் வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சினா வேற்றுமை உருவுகள் இருக்கும். ஐயால் குயினது கண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 வேற்றுமை. முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு உருவு இல்லை, வேறு பெயர் தான் இருக்கு. வெளி வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு வேறு பெயர் விழி, இது எழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு வேறு பெயர் விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் உருவுகள் இருக்கு. இது மறைந்தோ, உருபுகள் மறைந்தோ வெளிப்பட்டோ புணர்வு தான் வேற்றுமை புணர்ச்சி. பாருங்க, நீளம் குட்டல் கடந்தான், நிலத்தை கடந்தான், ஐ வந்திருக்கும்.
ஐ தான் உருபு. ஐயால் நிலத்தை கடந்தான், நிலம் கடந்தான். இது வந்து மறைந்து இருக்கு. ஐ உருபு வந்து மறைந்து இருக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகை நிலத்தை கடந்தான். இது எப்படி இருக்கு? வெளிப்படையா இருக்கு. நிலத்தை கடந்தான். இரண்டாம் வேற்றுமை தொடர் வேற்றுமை இல்லாத அனைத்தும் இதெல்லாம் அல்வழி புணர்ச்சி. எழுவாய் வேற்றுமைக்கும் விழி வேற்றுமைக்கும் உருபு இல்லை. அதான் சொன்னேன். எழுவாய் தொடர் விழித்தொடர்களாக அல்வழி பொன்மையில் அடங்கும். அல்வழி புணர்ச்சியின் வகைகள் மொத்தம் 14. வேற்றுமை அல்லாத புணர்ச்சியெல்லாம் அல்வழி புணர்ச்சிமா. இந்த வேற்றுமை உருபுகள் இருக்குல்ல 8 வகைப்படும். அந்த 8 உருபுகள் இல்லாததெல்லாம் அல்வழி புணர்ச்சியில வந்துடும். என்னென்னு பார்த்தோம்னா பாருங்க. பண்பு தொகை, உவமை தொகை, வினை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, எழுவாய் தொடர், விழி, பெயரெச்சம், வினையச்சம், தென்னை வினைமுற்று, குறிப்பனை முற்று, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு தொடர் அப்படின்னு 14 வகைப்படும். சரிங்களா? வேற்றுமை உருபுகளின் பெயரும் முறையும் தொகையும். உருபுகள் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அப்புறம் ஆள்வெளி பார்த்துக்கலாம். ஐவோடு கூயின் அதுக்கண், ஐவோடு கூ இன் அதுக்கண் என்னும் அவ்வாறு என்ப வேற்றுமை உருபே. வேற்றுமை உருபுகள் 6 இருக்கும். ஐ ஒடு கூ இன் அது கண் அவனை. இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு. மூன்றாம் வேற்றுமை உருபு ஐயால் கூ இன்னது கண் சொல்லுவோம். மூன்றாம் வேற்றுமை உருபுக்கு ஆளும் வரும். ஆள் ஒடு ஓடு நிறைய இருக்கு, ஒன்னொன்னு மட்டும். நான்காம் வேற்றுமை உருபு, ஐந்தாம் வேற்றுமை உருபு, ஆறாம் வேற்றுமை உருபு, ஏழாம் வேற்றுமை உருபு. பாருங்க எப்படின்னா அவனை கடைசியா முடியுதுல்ல அத வேற்றுமை. அவனோடு, அவனுக்கு, அவனின், அவனது, அவன் கண், இதுதான் வேற்றுமை உருபு. இப்படி வரும். கூக்கண் உறுப்புகளின் புணர்ச்சி விதி. வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருபிற்கு ஒல்வழி ஒற்று இடைமிகுதல் வேண்டும். வல்லெழுத்து, வல்லெழுத்துனா நமக்கு தெரியும் கசட தவிர. வேற்றுமை உருபுக்கு ஒல்வழி ஒற்று இடைமிகுதல் வேண்டும். 6 வேற்றுமை உருபுகள்ல வல்லின எழுத்த முதலில் கொண்ட உருபுகள் 2. கூ கண் இது 2. அவ்விரண்டும் நிலைமொழியோட உணரும் போது பொருந்தும் இடங்களுக்கு ஏற்ப வல்லெழுத்தோ மெல்லெழுத்தோ மிகும். சரிங்களா? பாருங்க. ஊர் குட்டல் கூ, ஊருக்கு வல்லெழுத்தம் மிக இருக்குது. தாய் குட்டல் கூ, தாய்க்கு. 4ஆம் வேற்றுமை உருபு வல்லெழுத்து மிக்கது. ஊர் கூட்டல் கண், இக்கு, ஊர் கண். மணி குட்டல் கண், மணிக்கண். ஆ குட்டல் கண், ஆங்கன். மெல்லெழுத்து வந்துருச்சு. ஆக்கண்ணுன்னு வராது, ஆங்கன் அப்படின்னு சொன்னா பொருந்தும். அப்ப ஆங்கன் மெல்லெழுத்து மிக்கச்சு. அது உருபின் அகரம் கெடுதல். ஆரன் உருபின் அகர கிளவி ஈராகு அகரமுனை கெடுதல் வேண்டும். ஆரன் உருபோட அகர கிளவி. ஆரன் உருபு எது? ஐ, ஐ ஆல் கூ இன் அது, அது. அகர கிளவி ஈராக அகரமுனை கெடணும். அகரத்தை ஈராக உடைய சொல் நிலைமொழியா நிற்கும். நிலைமொழி. அவ்விடத்து அகரத்தை முதலாக உடைய அது என்னும் மாற்றம் 6ஆம் வேற்றுமை உருபு வந்து புணரும். அப்புணர்ச்சியில அது என்பதில் உள்ள அகரம் கெடும். பாருங்க, விளக்கம் பார்த்தா தெரியும். நம கூட்டல் அது. சரிங்களா? நம இதுலயும் இம்மு கூட்டலா தானே. அகரத்தை முதலாக உடைய அது என்னும் 6ஆம் வேற்றுமை வரும்போது அகரம் கெடும். இந்த அகரம் என்ன ஆயிடுச்சு? கெட்டுருச்சு. நமது. அகரம் கெட்டு நமதுன்னு வந்துருச்சு. ஏன்னா கூட்டல் அது எனது. சரிங்களா? கண் வந்து 7ஆம் வேற்றுமை உருவு வல்லெழுத்து மிக்கது. நமது கண் அப்படின்னு சொல்லலாம். எனது கண் 7ஆம் வேற்றுமை உருவு வல்லெழுத்து மிக்க புணர்ந்திருக்க. வேற்றுமை உருவுகள் பெயரோடு நிற்கும் முறை. வேற்றுமை வழியே பெயர் புணர் நிலையே. பெயர் சொற்களின் பின்னாக வேற்றுமை உருவுகள் புணர்ந்து நிற்கும். ஒரு பெயர் சொல்லின் பின் வந்து வேற்றுமை உருவுகள். அவனை, அவன் குட்டலை, அவன். சாத்தன் குனை, சாத்தன் குட்டலை, சாத்தன். இது சாத்தன்கிறது பெயர்மா. ஐங்கிறது வேற்றுமை உருவு. அவனைனா இது எப்படின்னா அவன் குட்டலை, அவன்கிறது பெயர், ஐங்கிறது உருவு. அதே மாதிரிதான் இது. பெயர்களின் வகைகள். உயர்திணை பெயரே அக்ரிணை பெயர் என்று 1000 என்ப பெயர் நிலை சுட்டே. சரிங்களா? உயர்திணை பெயரே அக்ரிணை பெயர் என்று 1000 திறன் பெயர் சுட்டு இயல்பே. வேற்றுமை உருபை ஏற்பன பெயர்கள். அப்பெயர்கள் உயர்திணை பெயர், அக்ரிணை பெயர் அப்படின்னு 2 வகைப்படும். அரசன் உயர்திணை பெயர், மாடுன்னா அக்ரிணை பெயர். புணர்ச்சியில் சாரியைக்குரிய இடம். அவற்று வழி மருங்கின் சாரியை வருமே. மருங்கின் வந்து மயங்குதல் வந்துச்சுன்னா சாரியை வரும். வேற்றுமை உருவுகளை ஏற்பன பெயர்கள். அப்பெயர்களுக்கு பின்னால் சாரியைகள் வரும். பாருங்க.
அரசியின் அழகு. இதுதான் இன்னுங்கிறது சாரியை. அரசி அழகுன்னா நமக்கு பொருள் வராது. அரசி அழகு, அரசி அழகு, அவ்வளவுதான். அரசி அழகு அப்படின்னு மட்டும். அரசியின் அழகு என்னென்ன அழகு அப்படின்ட்டு இன் சாரியை பெற்று வரும். நிலத்தியல்பு, நிலம் குட்டல் அத்து குட்டல் இயல்பு, அத்து சாரியை பெற்று வருது. சரிங்களா? அத்து சாரியை. நிலத்தியல்புனா நிலம் குட்டல் அத்து குட்டல் இயல்பு, அத்து சாரியை. வேறாகி நிற்கும் இருமொழிகளை தம்முள் சேர்த்து வைக்கும் பொருட்டு இயைந்து. பாருங்க, வேறாகி நிற்கும் இருமொழிகளை தம்முள் சேர்த்து வைக்கும் பொருட்டு இயைந்து நிற்கும் எழுத்தோ சொல்லோ சாரியை சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைக்கும் பொருட்டு தான் இந்த சாரியை தோன்றும். அச்சாரியை பெரும்பாலும் பெயருக்கும் வேற்றுமை உறவுக்கும் இடையில வரும். சாரியை மொழிகள் 9 + 8 17 இருக்கு. அவைதான் இன்னே வற்றே அத்தே அம்மே, உன்னே ஆனே அக்கே இக்கே, அந்யன் கிளவி உளப்பட பிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9. பாருங்க, இன் வற்று அத்து 9 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 8 சொல்லலாம். இன் வற்று அத்து அம்மன் ஒன் ஆண் அக்கு இக்கு அன் 9. அவற்றை போன்ற பிறவும் அப்படின்னா பிறவும் பின்னாடி வருது பாருங்க. தம் நம் எம் எம் சொல்லலாம். ஞான்று கெழு ஏ ஐ என்பனவும் சாரியைகள் அப்படின்னு இளம்புறனும் நச்சினார்க்கினியரும் சொல்றாங்க. இன் சாரியையின் இகரம் கெடுதல். இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் உரித்தும் ஆகும். இன்னின் இகரம் ஆவின் இறுதி. ஆ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. அச்சொல்லின் பின்னர் இன் என்னும் சாரியை வரும். அப்போது அச்சாரியின் முதல் எழுத்தாகிய இகரம் கெடும். நகர ஒற்று மட்டும் நிற்கும். இப்ப பாருங்க, ஆ குட்டல் ஐ, ஆ குட்டல் இன் குட்டல் ஐ. இப்ப என்னாச்சு? ஆனை ஈ கெட்டுருச்சு, அதான் இகரம் கெடும். நகர ஒற்று மட்டும் நிற்கும். அப்ப இன் குட்டல் ஐ நானை. அவ்வளவுதான். ஆகாரத்திற்குரிய விதி ஆகார ஈராகிய மாக்கும் பொருந்தும். மா குட்டல் ஐ, மா குட்டல் இன் குட்டல் ஐ, ஈ மறைஞ்சு மானைன்னு வந்துருச்சு. கெடுதலும் புரித்து என்பதனால் கெடாமையும் உண்டு. ஆ குட்டல் இன் குட்டல் ஐ ஆவினை. ஆ குட்டல் இவ் குட்டல் இது இவுங்கிறது சாரியை, இன்கிறது சாரியை, இவுங்கிறது எதிர்கால இடைநிலை. ஆ குட்டல் இவ் குட்டல் இன் குட்டல் ஐ. ஆ பிரிச்சோம்னா ஆவினை, வீய பிரிச்சாதான் இவ் குட்டல் இன். இவ் குட்டல் இ, இவ் குட்டல் இ, இன் சாரியை. மா ஆ குட்டல் இன் சாரியை. மா குட்டல் இன் குட்டல் ஐ. இதை சேர்த்து எழுதணும்னா ஆவினை அப்படின்னு எழுதுவோம். மா குட்டல் இன் குட்டல் ஐனா மாவினை. வகர உடம்படுமை தோன்றியது. வகர உடம்படுமை தோன்றியது. ஈவும் உடம்படுமை. இந்த இடத்துல உடம்படுமை தோன்றியது. இப்பவும் எதிர்கால இடைநிலையிலையும் இருக்கு. இந்த இடத்துல தோன்றியது உடம்படுமை. இன்சாரியை நகர ஒற்று திரிதல். நகர ஒற்று இன்னாக திரியறது. அளவாகு மொழி முதல் நிலைய உயிர்மிசை நக்கான் ரக்கான் ஆகிய நிலைத்தே. அளவு பெயர் வருமொழியாய் பின் நிற்கும். அதற்கு முன் குற்றியலுகுற எண்ணு பெயர் நிலைமொழியாய் நிற்கும். அதனை சார்ந்து இன்சாரியை வரும். அவ்வின்சாரியை நகர ஒற்று ரகர ஒற்றாக திரியும். அவ்வளவுதான். இதை பார்த்தோம்னா பாருங்க, அளவு பெயர் வருமொழியாய், வருமொழி எது? அகல் வருமொழி. அதற்கு பின் குற்றியலுகுற எண்ணு பெயர் நிலைமொழியாய் நிற்கும். இதுதான் குற்றியலுகுற 10 ஊதான குற்றியலுகுற பெயர். அதனை சார்ந்து இன்சாரியை வரும். அவ்வின்சாரியின் நகர ஒற்று என்னவாகும்? நகர ஒற்று ரகர ஒற்றாக திரியும். 10 குட்டல் இன் குட்டலாக இன்சாரியை பெறுது. 10 குட்டல் இன் குட்டலாக நிலைமொழியோட கெடுது. ஃபர்ஸ்ட் 10 குட்டலாக நிலைமொழியும் வருமொழியும் புணருது. பாயித்து குட்டல் இன்னு 10 புணருது. அதுக்கப்புறம் இன்னு என்ன ஆகுது? இர்ரா மாறுது. பதிர் கூட்டால் அகல் இன்னு இர்ரா மாறுது. பதிற்ற கூட்டால் அகல் பதிற்றகல். முற்ற என்பதனால் ஒற்று இரட்டித்து நிலைமொழியும் வருமொழியும் புணர்ந்தன. இதுதான் இன்சாரியோட இது இலக்கணம். அடுத்தது வற்று சாரியையின் வகர ஒற்று இவ் கெடுதல். இவ் கெட்டு போறது. வக்கான் மெய்க்கட சுட்டு முதல் ஐமுன் அக்கான் நிற்றல் ஆகிய பண்பே. சுட்டெழுத்தை முதலாக உடைய ஐகார ஈற்றுச்சொல் அவை இவை இவை. சரிங்களா? அச்சொற்களின் முன் வற்று சாரியை வரும். அவ்விடத்து அச்சாரியில் உள்ள வகர ஒற்று இவ் கெட அற்று புணரும். பாருங்க, அற்று ஆகி புணரும். பாருங்க, அவை குட்டல் ஐ குட்டல் அவை குட்டல் வற்று குட்டல் ஐ வற்று சாரியை பெறுது. அவை குட்டல் ஈ குட்டல் அற்று குட்டல் ஐ
எகர உடம்பிடமை தோன்றியது. அப்ப அவையற்றை. ஒவ்வொரு இதுக்கும் இதுதான் ரூல்ஸ்மா, இதுதான் இலக்கணம். இந்த வக்கான் வற்றுச்சாரியை வகர உற்று கெடுதல்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் வற்றுச்சாரியை பெறுது, அப்புறம் அகர உடம்பிடமை தோன்றி இந்த மாதிரி மாற்றம் பெறுது. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இலக்கணம். அடுத்தது நகர ஈற்று மனப்பாடம் தான். இந்த மாற்றம் நடக்குது அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். நகர ஈற்றுச்சாரியை நீர் இன்னு இறா தெரியுது. நக்கான் ரக்கான் நான்கன் உறுப்பு இருக்கு. ரெண்டுக்கும் நகரத்தை ஈராக உடைய சாரியையின் முன்னர் நான்காம் வேற்றுமை உருபு வரும். அவ்விடத்து நகர ஒற்று ரகர ஒற்றாக திரியும். நகர ஈற்று சாரியைகள்னா இன் ஒன் ஆன் அன், மிலா குட்டல் இன் குட்டல் கோவிற்கு, ஒரு பக்து குட்டல் ஆண் குட்டல் கு ஒரு பார்க்கு, அது குட்டல் அன் குட்டல் கு அதற்கு. நகர ஒற்று ரகர ஒற்ற திரிஞ்சிருச்சு. நான்காம் வேற்றுமை உருபு வரும். நான்காம் வேற்றுமை உருபு என்னது? கு. சரிங்களா? கூவும் அண்ணும் இந்த நான் மாறி அதற்கு அப்படின்னு தெரியுது. ஆண் சாரியைக்கு சிறப்பு விதி. ஆணின் நகரமும் அதனோரற்றே நாள் முன் வருவும் வல்முதல் தொழிற்கே. நாட்பெயர்களின் முன் வல்லெழுத்தை முதலாக உடைய வினைச்சொல் வரும். நாட்பெயர் இருக்குன்னா வல்லெழுத்தை முதலாம். அவ்விடத்து தோன்றும் ஆண் சாரியையின் நகர ஒற்று மேற்கூறப்பட்டதை போல ரகர ஒற்றா தெரியும். பாருங்க, பரணியார் கொண்டான், பரணி குட்டல் கொண்டான், பரணி குட்டலான், ஆண் சாரியை வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னவா மாறுது? ராவா மாறுது. அப்ப பரணியார் கொண்டான். அவ்வளவுதான். அத்து சாரியின் அகரம் கெடுதல். அகரத்தின் அகரம் அகரமுனை இல்லை. இது 1 மார்க்ல இதுலயே வருமா? அத்தின் அகரம் டேஷ் இல்லை, அகரமுனை இகரமுனை உகரமுனைன்னு கொடுத்துருவாங்க. அகரமுனை இல்லை. அகரத்தை ஈராக உடைய சொல்லின் முன் அத்து சாரியை புணரும் போது அப்போது அத்து என்பதில் அகரம் கெடும். பார்க்கலாம். மக குட்டல் கை, அத்து சாரியை புகழுது, மகத்து கை. அப்ப அகரம் கெடும். கெட்டு மகத்து கை அப்படின்னு உருவாயிடுச்சு. வல்லெழுத்து தோன்றி கெட்டுருச்சு, மகத்து கை. அவ்வளவுதான். மக என்பது விரவு பெயர். மக அகரம், இயல்பு ஈறு. மரம் குட்டல் கிளை, மரத்து கிளை. மரம் என்பதில் உள்ள மகரமை விதிப்படி கெட்டு மர என அகர ஈராய் நிற்கும். இது விதியீறு. இக்குச்சாரியில் இகரம் கெடுதல். இக்கின் இகரம் இகரமுனை அற்றே. இதுவும் கேட்டிருக்காங்கம்மா. இக்கின் இகரம் டேஸ் அற்றேன்னு, இகரமுனை அற்றே. இகரத்தை ஈராக உடைய சொல்லின் முன் இக்குச்சாரியை புணரும். அவ்விக்குச்சாரியில் உள்ள இகரமும் கெடும். பாருங்க, ஆடி குட்டல் கொண்டான், ஆடிக்கு இக்குச்சாரியும் மிகுந்துருச்சு. அதுல உள்ள இகரம் கெடும். ஆடிக்கு கொண்டான், இகரம் ஆடி இக்கு, ஆடிக்கு கொண்டான், வல்லெழுத்து மிக்கு தோன்றியது. ஐகார ஈற்றின் முன் இக்கின் இகரம் கெடுதல். ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும். ஐகாரத்தை ஈராக உடைய சொல்லின் முன்னரும் இக்குச்சாரியை வரும். அது மேற்கூறியபடி கெட்ட முடியும். இந்த அவ்வியல் நிலையும் சொல்லிட்டு சொல்லின் முன் ஐகாரத்தை ஈராக உடைய சொல்லின் முன்னர் இக்குச்சாரியை வரும். பாருங்க, சித்திரை இக்கு கொண்டான், ஈதான் இருக்கும். அதுக்கப்புறம் கெட்டிருக்கும். சித்திரைக்கு கொண்டான்னு வரும். சித்திரை கூட்டல் இக்கு கூட்டல் கொண்டான். இந்த இடத்துல மறைந்து சித்திரைக்கு கொண்டான், வல்லினம் மிகுந்து உருவாகிருச்சு. அவ்வளவுதான். அக்குச்சாரியின் இறுதிகள் கெடுதல். அடுத்தது அக்குச்சாரியின் இறுதிகள் கெடுதல். எப்பெயர் முன்னரும் வல்லெழுத்து வருவழி அக்கின் இறுதிமை மிசையோடும் கெடுமே. குற்றியல் உகரம் முற்ற தோன்றாது. எந்த பெயர் முன்னாலும் வல்லெழுத்து வருவழி அக்கின் இறுதிமை மிசையோடும் கெடுமே. குற்றியலுகரம் முற்று தோன்றாது. பார்க்கலாம் விளக்கமா. எவ்வகைப்பட்ட பெயர் சொல்லின் முன்னரும் வல்லெழுத்தை முதலாக உடைய சொல் புணரும் போது அக்குச்சாரியை பெறும். அவ்விடத்து நின்ற உகரம் அது ஏறிய வல்லெழுத்தோடும் அதற்கு முன் நிற்கும் ஒற்றோடும் கெடும். அகரம் மட்டும் கெடாமல் இருக்கும். பாருங்க, குன்று கூட்டல் கூகை, குன்று கூட்டல் கூட்டல் கூகை. உகரம்
சரிங்களா? ஊகரம் குன்று கூட்டல் ஆ கூட்டல் கூகை, குன்ற கூகை. மன்று கூட்டல் பெண்ணை, மன்று கூட்டல் ஆ கூட்டல் பெண்ணை, மன்ற பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அகரம் மட்டும் மன்ற கெடாமல் நிற்போம். இக்கு கெற்றும். சரிங்களா? அம்சாரியின் மகரம் திரிதல். அம்மின் இறுதி கசத இக்காலை தன்மை திரிந்த ஆகும். இக்கு இச்சு இத்து இந்த வல்லெழுத்தை முதலாக உடைய சொற்களின் முன் அம்சாரியை தோன்றும். அதன் ஈற்றெழுத்தாகிய மகரம் வரும் எழுத்துகளுக்கு ஏற்ப இக்கு இஞ்சி இந்து என தெரியும். பாருங்க, புலி கூட்டல் கோடு, புலி அம்சாரியே வருதா? கூட்டல் கோடு, புளியங்கோடு இங்கு தோன்றிடுச்சா? புளியங்கோடு. புலி கூட்டல் செதில் தோன்றிடுச்சு, இஞ்சா மாறிடுச்சு, புளியஞ்செதில். புலி கூட்டல் தோல் புளியந்தோல். இதெல்லாம் நம்ம புலி கூட்டல் கோடு எப்படி சேர்த்ததுன்னு சேர்த்தா புளியங்கோடு தான் கரெக்ட். புளியஞ்செதில், புளியந்தோல். முக்கியமா அம்சாரியின் மகரம் கெடுதல். மென்மையும் இடைமையும் வருவும் காலை இன்மை வேண்டும் என்மனார் புலவர். அம்சாரியை முன் மெல்லெழுத்தை முதலாக உடைய சொற்களும் இடையெழுத்தை முதலாக உடைய சொற்களும் வந்து புணரும். அப்புணர்ச்சியில் அம்சாரியின் இறுதியில் உள்ள மகர ஒற்று கெடும். பாருங்க, புலி கூட்டல் நெறி, இதான் இது அம்சாரியை தோன்றிடுச்சு, புளியம் நெறி. மகர ஒற்று கெடும், இந்த அம்மு கெட்டுருச்சு, புளிய நெறி. அவ்வளவுதான். லீ கூட்டல் ஆ, இல் கூட்டல் புலி கெட்டுருச்சு, புளிய நெறி. அவ்வளவுதான். யகர உடம்பிடமை தோன்றி புளிய நெறி. புலி கூட்டல் யாழ், புலி கூட்டல் கூட்டல் யாழ், இந்த மகர ஒற்று கெட்டுருச்சு, புளிய யாழ். யகர உடம்பிடமை தோன்றுதுமா, புளிய யாழ் அப்படின்னு வந்துருச்சு. இக்கூட்டல் யா யா, ஈக்கூட்டல் ஆ யா. ஏன்னா மகர ஒற்று தானே கெடுன்னு சொல்றாங்க, ஈயே வந்துருச்சு, உடம்பிடமை வந்துருச்சு. அப்ப ஈ கூட்டல் ஆ யாவா மாறுது, அப்ப புளிய யாழ். அவ்வளவுதான். இதுவும் அப்படியேதான். இன்மை கெட்டுருச்சு, பிரிச்சோம்னா ஈ தோன்றிடுச்சு, அப்ப ஈ கூட்டல் ஆ யா புளிய நெறி. இன் வேற்றுமை முன் இன்சாரியை தோன்றாமை. இன் என வருவும் வேற்றுமை உருபிற்கு இன் என் சாரியை இன்மை வேண்டும். 5ஆம் வேற்றுமை உருபுதான் இன். அதன் பெயர்கள் ஏற்கும்போது இடையில் இன்கிற சாரியை தோன்றாது. வில கூட்டல் என் விளவின். அவ்வளவுதான். வில கூட்டல் என் கூட்டல் என் விளவினின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. சரிங்களா? இன்சாரியை வருவதும் பாம்பினின் கடிது தேல். சிறுபான்மை இன்சாரியை வருவது, ஏதாவது ஒரு சில இடங்கள்ல இன்சாரியை வருவது இருக்கு. பாம்பினின் கடிது தேல். பாம்பு கூட்டல் இன் கூட்டல் இன், பாம்பினின் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில இடங்கள்ல வருது. புணர்மொழிகளில் சாரியை பெறும் இடம். பெயரும் தொழிலும் பிரிந்து ஒருங்கு இசைப்ப வேற்றுமை உருபு நிலைபெறு வழியும் தோற்றம் வேண்டா தொகுதி கண்ணும் தொட்டுதற்கு ஒழுகிய வழக்கொடு சிவனி சொற்சிதர் மருங்கின் வழிவந்து விளங்காது இடை நின்று இயலும் சாரிய இயற்கை உடைமையும் இன்மையும் ஒடுவையின் ஒக்கும். பாருங்க, பெயரோடு பெயரும், பெயரோடு வினையும், தொழில்னா வினை, மாறாமலும் மாறியும் புணர்வது புணர்ச்சி. மாறாமலும் மாறாமலும் இருக்குமோ மாறுமோ. அப்புணர்ச்சியில் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பெயரும் வினையுமாக பிரிந்து ஒலிக்கும், பெயரும் வினையுமாய் கூடியும் ஒலிக்கும். பிரிந்தும் ஒலிக்கும், கூடியும் ஒலிக்கும். அப்ப நம்ம எப்படி வேணும் எழுதிக்கலாம். ஆமா தானே? அவ்விடங்களில் வேற்றுமை உருவுகள் மறையாமல் வெளிப்பட்டும் தோன்றும், வெளிப்பட்டு நில்லாமல் தொகையாகவும் நிற்கும். வெளிப்பட்டும் தோன்றும், தொகையாகவும் நிற்கும். மறைந்து, தொகைனா மறைந்து தானே, வெளிப்பட்டும் தோன்றும், மறைந்தும் தோன்றும். அதான் புரியும். தொகை மொழிகளில் தாம் பொருந்துவதற்கு ஏற்ற இடங்களில் சாரியை வரும். அச்சாரியை பெற்று புணர்மொழிகளை பகுதி விகுதி முதலாக பிரித்து காணும் இடத்த சாரியைகள் பெரும்பாலும் இடையில் வரும். ஈற்றில் வருவது சிறுபான்மையாகும். ஒடு உருவு வெளிப்பட்டு நிற்கின்ற 3ஆம் வேற்றுமை தொகையில் சாரியையும் வருது, வராமல் இருப்பதும் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் பார்க்கலாம் பாருங்க. விளைவினை குறைத்தவன், வில பெயர், குறைத்தவன் வினையாளனையும் பெயர். பெயரும் பெயரும் ஒருங்கி சேர்த்தன, பெயரும் பெயரும் பிரிவின்றி நின்றுச்சு. வானத்தின் வழுக்கி, வானத்து வழுக்கி. சாரியை பெற்று பிரிந்து சேர்த்தார். இன் சாரியை பெற்று பிரிந்து சொல்லுது. வானத்தின் வழுக்கல், வானத்து வழுக்கல். சாரியை பெற்று ஒருங்கி சேர்த்தார்.
விளவின் கோடு சாரியை பெற்று உருபின்றி ஒருங்கிசைத்தல். விளவினது கோடு சாரியையும் 6ஆம் வேற்றுமை உருவும் பெற்று ஒருங்கிசைத்தல். மரத்தின் கண் கட்டினான் மரத்து கட்டினான் பிரிந்திசைத்தல். மரத்துக்கண் குரங்கு மரத்து குரங்கு ஒருங்கிசைத்தல். இந்த பிரிஞ்சு ஒருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கம்மா, அவ்வளவுதான். சாரியை பெற்று கண்ணுறுப்பு வெளிப்பட்டும் மறைந்தும் இருக்கு. மரத்தின் கண் கட்டினான் மரத்து கட்டினான் வெளிப்படையா இருக்கு, மறைந்து இருக்கு, அவ்வளவுதான். நிலாக்கதிர் நிலாமுற்றம் சாரியை சேர்ந்து கூறும் வழக்கு இல்லாம எதுவுமே சாரியே எதுவும் இல்லை. நிலாக்கதிர் நிலாமுற்றம் மல்லெழுத்து தோன்றி உருவாயிடுச்சு. பூவினோடு விரிந்த கூந்தல் பூவோடு விரிந்த கூந்தல். ஓடு ஓடு உறுப்பு இன்சாரியை பெற்றும் பெறாமலும் வந்தது. பூவினோடு பூவோடு பூவோடு. சாரியை பெரும்பான்மையும் இடையில் வரும் சிறுபான்மை ஈர்ச்சியில் வரும். அதுக்கு எல்லார் கூட்டல் தம் கூட்டல் ஐ கூட்டலும் எல்லார் தம்மையும், அவ்வளவுதான். அத்து வற்றுச்சாரியை முன் நிலைமொழி ஈறு கெடுதல். அத்தை வற்றே 1000 மொழி மேல் ஒற்றுமை கெடுதல். தெற்றென்று அற்றே அவற்று முன் வருவும் வள்ளெழுத்து மிகுமே. வள்ளெழுத்து மிகுமே. மெய்யெழுத்தினை ஈராக உடைய சொற்கள் நிலைமொழியாய் நிற்கும். சரிங்களா, இது நிலைமொழி. அவற்றின் முன் அத்து வற்று என்னும் சாரியை வரும். அத்து. அதனால் நிலைமொழி நீற்றில் உள்ள மெய்யெழுத்து கெடும். இந்த மெய்யெழுத்து கெடும். வருகின்ற மொழிக்கேற்ப வல்லெழுத்து மிக்கவும் முடியும். கெட்டு மிக்கும். களத்து குறை அவற்று குறை. இது எடுத்துக்காட்டு பாருங்க. களம் குட்டல் கிரை மகரம் கெட்டு போச்சு. களத்து குறை வல்லெழுத்து மிக்கிருச்சு. சரிங்களா, வல்லெழுத்து மிக்க அத்து அத்து சாரியும் தோன்றி இருக்கு. அவ் கூட்டல் கோடு வகரம் கெட்டு போச்சு. ஆ கூட்டல் வற்று கூட்டல் கோடு அவற்று கோடு வல்லெழுத்து மிக்கு இருக்கு. சரிங்களா, இங்க அத்து தோன்றி இருக்கு. அத்து களத்து குறை அத்து போட்டுக்கணும். வல்லெழுத்து மிக்கது அவற்று கோடு. அடுத்தது எழுத்து சாரியைகள். காரமும் கரமும் காணோடு சிவனி நேரத் தோன்றும் எழுத்தின் சாரியை. காரம் கரம் கான் 3 எழுத்துக்களை பொருந்தி வரும் சாரியைகள். காரம் கரம் கான் இவை எல்லா ஆசிரியராலும் எழுத்துச்சாரியை என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. எல்லாத்தாலையுமே இது எழுத்துச்சாரியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரம் காரம் கான். ஆகாரம். சரிங்களா, ஆகாரம் ஈகரம் ஐகான் மாத்தி போட்டுக்கோமா. கா பக்கத்துல இது. காரம் முதலிய 3ம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாரியை என்றதனால் ஏற்றுக்கொள்ளப்படாத எழுத்துச்சாரிகள் இருக்கு. இது 3 தான் ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொள்ளாது இருக்கு. ஆனம் ஏனம் ஓனம் தற்காலத்தில் ஆனா அவனா அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு ஏற்ப பலவாறாக சாரியை சேர்ந்து எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. மெய்யெழுத்துக்களுக்கு முன் ஈ என்னும் எழுத்தையும் பின் முற்றியலுகரம் கு முற்றியலுகரம் ஈற்றையும் வைத்து இக்கு இன்னு என சொல்லி தராங்க. இக் வைத்து இக் இன்னு அப்படின்னு அதனை ஆராய்ந்து பார்த்து வெளிப்படுத்துவது அறிஞரோட கடமை. நெட்டெழுத்து பெரும் சாரியை. கரமும் காணும் நெட்டெழுத்து இலவே. கரமும் காணும் நெட்டெழுத்து இலவே. கரம் கான் என்னும் 2ஐயும் நெட்டெழுத்துக்கள் பொருந்தி வரதில்லை. காரச்சாரியை மட்டும்தான் வருது. நெட்டெழுத்துக்கள்ல காரச்சாரியை மட்டும் வருதுமா, கரம் கான் வரலாமா, அவ்வளவுதான். ஆகாரம் ஈகாரம். நெட்டெழுத்துக்களுக்கு உரிய சாரியை என்னது? காரம். முக்கியம். நெட்டெழுத்துக்களுக்கு உரிய சாரியை என்னது? காரம். அவ்வளவுதான். குற்றெழுத்துக்கள் பெரும் சாரியை. வரன்முறை 3ம் குற்றெழுத்து உடைய. கரம் காரம் கரம் கான் 3மே குற்றெழுத்துக்கு உரிய குறில் எழுத்துக்களுக்கு உரியவை. நெட்டெழுத்துக்களுக்கு காரம் மட்டும். பாருங்க, அகரம் அகாரம் அக்கான் மகரம் மகாரம் அக்கான். ஐ அவ் பெரும் சாரியை. ஐகார அவுகாரம் காணுடும் தோன்றும். ஐ அவ் என்னும் நெட்டெழுத்துக்கள் 2ம் காரச்சாரியோடு கான் சாரியும் தோன்றி வரும். ஐயாவும் 2 சாரி என்னது? காரம் கான். சரிங்களா, காரம் கான். அப்ப கரம் மட்டும் வரல. ஐகாரத்துக்கும் அவுகாரத்துக்கும். பாருங்க, ஐக்கான் ஐகாரம் அவுக்கான் அவுகாரம். மெய்யேறும் உயிர் முதலும் உயிர் மெய்யாதல். புள்ளி ஈற்றும் முன் உயிர் தனித்து இயலாது. மெய்யொடும் சிவனும் அவ்வியல் கெடுத்தே. சரிங்களா, புள்ளி ஈற்றும் முன் உயிர் தனித்து இயலாது. பாருங்க, புள்ளியை ஈராக உடைய சொல்லின் முன் உயிரை முதலாக கொண்ட சொல் வந்து புணரும்போது அப்போது மெய்யும் உயிரும் தனித்து நிற்கிறது இல்ல. இன்குட்டலா உயிர் எழுத்து தன் முன்னுள்ள மெய்யின் புள்ளியை நீங்க செய்து உயிர் மெய்யா தோன்றும். இது ஈஸி. தேன் கூட்டல் அடை. இன்குட்டலா நாவமான் தேனடை. வால் கூட்டல் எடு வாளொடு. இல் குட்டல் ஏ லோ லே வாலிடு. ஆள் குட்டல் இலே ஆளிலே. பால் குட்டல் எடு பாலேடு. உயிரை பிரிந்த மெய் புள்ளி பெறுதல். மெய்யுயிர் நீங்கின் தன்னுரு ஆகும். மெய்யுயிர் நீங்கின் தன்னுற்று உருவாகும்.
உயிர்மெய்யாய் நிற்கும் எழுத்திலிருந்து உயிர் நீங்கும். அவ்விடத்து மெய்யெழுத்து தன் பழைய நிலையாகிய புள்ளியுடன் கூடிய வடிவை பெறும். பாருங்க, ஆள் இலை, ஆள் கூட்டல் இலை, இல் கூட்டல் ஈ என்னவாகுது, லீன்னு மாறுது, ஆள் இலை. சரிங்களா? உயிர் நீங்கிட்டு உயிர் மெய்யெழுத்து, மெய்யெழுத்து தன் பழைய நிலையாக புள்ளியுடன் கூடிய வடிவை பெற்று இல் கூட்டல் ஈ லீன்னு மாறுது. பொருள் ஈட்டம், பொருள் கூட்டல் ஈட்டம், இல் கூட்டல் ஈ லீன்னு மாறுது. வான் கூட்டல் உலகு, வான் உலகு. உடம்படுமை, எல்லாம் ஒலிக்கும் உயிர்வரு வழியே உடம்படு மெய்யின் உருவு கொளல் வரையார். உயிரீட்டு சொற்கள் நிலைமொழியாக நின்று உயிரெழுத்தை முதலாக உடைய வருமொழியுடன் புணரும். அவ்விரு மொழிகளுக்கு இடையே உடம்படுமை தோன்றும். அதனைதான் நம்ம ஏத்துக்கிறோம். பாருங்க, கலை கூட்டல் அரசி, ஈங்கிற உடம்படுமை தோன்றிடுச்சு. ஈ கூட்டல் ஆ, ஈ கூட்டல் ஆ, ஈயா, அப்ப கலை அரசி. அதே மாதிரி பூ கூட்டல் அழகி, அதே மாதிரிதான் இவ்வு தோன்றுது இந்த இடத்துல. பூ இவ் கூட்டல் ஆ வா, தே கூட்டல் ஆரம் தேவாரம், ஏ கூட்டல் இவள் ஏ இவள், அகரம் எகரம் ரெண்டுமே தோன்றுது. இகர ஈகார ஐகார ஈட்டு சொற்கள் யகர உடம்படுமையை பெறும். எஞ்சியவை வகர உடம்படுமையை பெறும். அப்படின்னா என்னதுன்னா, இ ஐ இந்த கடைசியா இருக்குது இல்ல, இதுல இப்ப லைன்னா இல் கூட்டல் ஐயா அப்பா ஐ என்ன வரும், யகரம் தான் வரும். மற்றது இந்த மூன்றை தவிர மற்றதெல்லாம் வகர உடம்படுமையை பெறும். ஏகாரம் ரெண்டையுமே பெறும். தே அப்படின்னா பாருங்க, தேவாரம் இவையும் பெறுது, ஈயும் பெறுது. ஏ கூட்டல் இவள் ஈ இரண்டையும் பெறும். அவ்வளவுதாமா. இந்த ஈ ஐவலியாவும் யானைய உயிர்வரின் வகும் அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சி இதே இருக்கு, நூற்பாவே இருக்கு. ஏமுன் இவ்விருமையும் தோன்றும். ஈ ஐவலிவையும் ஈ ஐவலி எவ்வும் ஏமுன் இவ்விருமையும் ஒரு நூற்பாவே இருக்குமா. சரிங்களா? யானைய ஈ ஐவலி எவ்வும் யானைய உயிர்வரின் வவும் ஏமுன் இவ்விருமையும் தோன்றும். இந்த மாதிரி நூற்பா இருக்கு. ஆ குட்டல் இடையா இடை, உம குட்டல் இயல் உமை இயல், கோ குட்டல் இயல் கோவி உடம்புடைமை தோன்றியது. பொதுவாய் நிற்கும் புணர்மொழிகளில் பொருள் காணும் முறை. எழுத்தோர் அன்ன பொருள் தெரி புணர்ச்சி இசையில் திரிதல் நிலைய பண்பே. எழுத்தின் தன்மை வேறுபடாமல் பொருள் வேறுபட்டு நிற்கும் புணர்மொழிகளும் இருக்கு. அவை எடுத்தல், படித்தல், நலிதல் என்னும் வாசை வேறுபாட்டின் காரணமா பொருள் வேறுபட்டு நிற்கும். குஞ்சேராமோ மா குறும்பரப்பு. பொது புணர்மொழிகளின் எழுத்து முறை. அவைதான் முன்ன பொருள புணர்ச்சி ஆயின் இன்ன என்னும் எழுத்துக்கடன் இலவே. பல பொருள்களுக்கும் பொதுவாய் அமையும் புணர்மொழிகள் அனைத்தும் சொல்லுவோனின் குறிப்பால் பொருளை உணர்த்துவன. அவை நிலைமொழி வருமொழியாக வைத்து இத்தன்மையில் புணரும் என்னும் எழுத்து முறைமையினை உடையன அல்ல. சொல்றவங்களுக்கு சரிங்களா, சொல்லுவோருக்கும் குறிப்பால் உணர்த்துவனதான் இந்த சொற்கள். பாருங்க, குஞ்சேராமோ என்னும் புணர்மொழி குஞ்சு குட்டல் ஏறு குட்டல் ஆமா, குஞ்சு குட்டல் ஏறா குட்டல் ஆமா. அந்த சொல்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது புணரும் என சொல்லுவோனின் தன்மைக்கேற்ப வெவ்வேறு பொருள்பட நின்றது. அதனை போல குறும்பரப்பும் அப்படிதான். குறும் கூட்டல் பரப்பு, குறும் கூட்டல் பரப்பு, குறும்பர் கூட்டல் அம்பு, குறும் கூட்டல் பரம்புன்னு வருது, குறும்பர் கூட்டல் அம்புன்னு சொல்றாங்க. இதை பிரித்து பொருள் காண பொருள் கிடைக்கும். இவற்றை சொல்லுவோனின் குறிப்பால் அறிந்தே புணர்க்க வேண்டும். சரிங்களா? இவ்வகை சொற்களை பொதுவாக இன்ன எழுத்து உடையது அப்படின்னு நம்ம பிரித்து சொல்ல முடியாது. இப்ப சொல்றவங்க ஒரு மாதிரி பிரித்து சொல்லுவாங்க, அதற்கேற்றவாறுதான் நம்ம பொருள் கொள்ளணும். சரிங்களா? நம்ம இன்றைய வகுப்புல என்ன பார்த்தோம்னா, இதோட புணரியல் முடிந்தது. அடுத்த இயலான தொகை மரபு தான். புணரியல் இதோட முடிந்தது. நம்ம தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துலதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சிறப்பு பாயிரம் பார்த்தோம், நுண்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல் பார்த்தோம். புணரியல்ல சொற்கள் எந்த மாதிரி புணருது, சரிங்களா? ஒவ்வொரு எழுத்தும் எப்படி, சாரியைகள் என்னென்ன, புணர்ச்சியில் சாரியைக்குரிய இடம் என்ன, அல்வழி புணர்ச்சியின் வகைகள் என்ன அப்படின்லாம் நம்ம விளக்கமா இந்த வகுப்புல பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புல அடுத்த இயல் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. எளிமைதான். நீங்க இந்த புணர்ச்சி எல்லாம் பயந்துக்காதீங்க, எளிமைதான். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவும் நம்ம சேர்த்து சொல்லும் போதே அதுவும் நமக்கு அந்த தோன்றும் எப்படி சேர்த்து எழுதணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த நூற்பாவை நம்ம பயன்படுத்தி எழுதணும்.
ஒரு 2-3 முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எளிமையா வந்துடும். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.